Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க Excel for Beginners in தமிழ் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டெக்ஸ்ட் ஸ்பிளிட் ஃபங்க்ஷன். போன வீடியோல நம்ம டெக்ஸ்ட் ஜாயின் ஃபங்க்ஷன் பார்த்தோம். நம்ம இப்படி இருக்கக்கூடிய டேபிள்ல இருந்து இப்படி ஜாயின் பண்ணி எடுத்துட்டு வந்தோன்றத பார்த்தோம். இப்போ இங்க ஜாயின் பண்ணி இருக்கிறது ஸ்பிளிட் எப்படி பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுல இருந்து நம்ம நேம் எடுத்துட்டு வர போறோம். சரிங்களா? எப்படி எடுத்துட்டு வரலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா டெக்ஸ்ட் ஸ்பிளிட் கொடுக்க போறோம். எந்த டெக்ஸ்ட் ஸ்பிளிட் பண்ணமோ அதை கொடுத்துட்டு காலம் டிலிமிட்டர் ஜே காலம்ல என்ன வரணும், கே காலம்ல என்ன வரணும் அப்படின்னு பிரிக்கிறதுக்காக இப்போ அத்தர்வ் அப்படின்றது ஜே காலம்ல வரணும், மற்றதெல்லாம் கே காலம்ல வரணும். அப்போ நடுவில் என்ன இருக்கு, அட் எங்கெல்லாம் இருக்கோ அதுல இருந்து நீங்க அடுத்தது காலம்க்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றோம். அதுதான் அந்த டிலிமிட்டர். ரோ அத்தர்வ் மேல வரணும், ஆயுஷ் கீழே வரணும், அது கீழே த்ருவ் வரணும். அப்போ அத்தர்வ் அவரோட வேர்டுக்கும் ஆயுஷ் அப்படின்றதுக்கும் நடுவில் என்ன இருக்கு, செமிகோலன். ஸோ எங்கெல்லாம் செமிகோலன் வருதோ அதை நீ அடுத்த ரோவா எடுத்துக்கோன்னு டிலிமிட்டர் கொடுத்துடுறோம். சரிங்களா? இதுதான் காலம் டிலிமிட்டர், ரோ டிலிமிட்டர். ஸோ இதை என்டர் பண்ணி பாருங்க. அத்தர்வ் ஆயுஷ் அப்படின்றதெல்லாம் கீழே கீழே வந்துருச்சு, மற்றதெல்லாம் நமக்கு பக்கத்து காலம்ல வந்துருச்சு. ஸோ இதை எடுத்துட்டு நம்ம பேஸ்ட் வேல்யூ கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இதுதான் நமக்கு தேவையான நேம். மற்ற எல்லாத்தையுமே நீங்க டெலீட் பண்ணிடலாம். இப்படிதான் டெக்ஸ்ட் ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஜாயின் பண்ணியிருக்கிற வேர்டை நமக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கலாம். சரி, இது நம்ம இதை இங்க இன்னொரு செல்ல எடுத்துப்போம். ஓகே, இது நமக்கு இந்த ஒரு சில இடத்துல செமிகோலனுக்கு பதிலா கோலன் போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்போ அது எப்படி இங்க பிரிச்சு எடுத்துட்டு வரும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட் ஸ்பிளிட் கொடுக்கறச்சவே நம்ம டெக்ஸ்ட் இதுதான், அடுத்தது நம்மளோட காலம் டிலிமிட்டர் அட்டு தான் இங்கேயும், அடுத்தது ரோ டிலிமிட்டர் தான் நமக்கு என்னன்னு சொன்னா ஒரு ஃப்ளவர் பிராக்கெட் போட்டுக்கிட்டு அதுக்குள்ள நம்மளோட டிஃப்ரெண்ட் ரோ டிலிமிட்டர் கொடுத்துடலாம். ஒன்று நம்மளோட செமிகோலன், அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு அது கோலனாவும் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஃப்ளவர் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா இதை எடுக்கணும், கீழே இருக்கிறதுனால வரல பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இது மாதிரி வந்துடும். சரி, இதுக்கு முன்னாடி நமக்கு ஏன் இந்த ஸ்பெல் எரர் வந்ததுன்னு சொன்னா இந்த ஃபங்க்ஷன் அடுத்தடுத்த செல்லுக்கு போக வேண்டியது, அடுத்தடுத்த செல்லுல நமக்கு வேற ஒரு டெக்ஸ்ட் இருக்கிறதுனால நமக்கு அந்த ஸ்பெல் எரர் கொடுத்து எடுத்த உடனே கரெக்டா ஸ்பெல் ஆகி நமக்கு டேட்டா கொடுத்துருச்சு. ஸோ இப்படிதான் நம்ம மல்டிபிள் டிலிமிட்டர்ஸையும் ஃப்ளவர் பிராக்கெட்குள்ள போட்டு நம்ம டெக்ஸ்ட் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படியே நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.